தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கூட்டணி கட்சி மாநாடு, நடிகர் விஜய் பங்கேற்பு. கூட்டணி கட்சி மாநாடு, நடிகர் விஜய் பங்கேற்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பித்தார். கடந்த 22ஆம் தேதி கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார். முதல் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளார். வருகிற 2026ஆம் ஆண்டு தேர்தல் களத்தில் கால் பதிக்க உள்ளார். இந்த சூழ்நிலையில் கூட்டணி கட்சி மாநாட்டில் விஜய் பங்கேற்கிறார். ஆம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அக்டோபர் 2ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறது கள்ளக்குறிச்சியில். அந்த மாநாட்டிற்கு நடிகர் விஜய்க்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவன் வெளியேறிவிடுவார் என்றே கூறப்படுகிறது. அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக திருமாவளவன் திமுக கூட்டணியில் உள்ளார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தொகுதி உடன்பாட்டில் பிரச்சனை ஏற்பட்டது. வருகிற சட்டசபை தேர்தலில் குறைந்தது 10 தொகுதிகளில் போட்டியிட திருமாவளவன் விரும்புகிறார். ஆனால் திமுக 3 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்று கூறிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தற்காப்புக்காக மாற்றுக் கட்சிகளுக்கு தன்னுடைய மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தற்பொழுது திமுக கூட்டணியில் இருந்தாலும் அந்த மாநாட்டுக்கு பொதுநல பிரச்சனை என்று கூறி மது ஒழிப்பு காரணம் கூறி அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். அதிமுகவிற்கும் அழைப்பு விடுத்துள்ளார். நடிகர் விஜய்க்கும் அழைப்பு விடுத்துள்ளார். நடிகர் விஜய் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் விஜய் கட்சியோடு கூட்டணி அமைக்கும் திட்டம் உள்ளதாக கூறப்படுகிறது திருமாவளவனுக்கு. அதன் அடிப்படையிலேயே விஜய்க்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார். விஜயின் அழைப்பை ஏற்று திருமாவளவனின் அழைப்பை ஏற்று நடிகர் விஜய் அந்த கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக நடைபெறவுள்ள மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்பார் என்று கூறப்படுகிறது. நடிகர் விஜய் விசிக மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்பது திமுகவின் வயிற்றில் புலியை கரைத்துள்ளது.